ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து எங்க வீட்ல இட்லி மாவு தீர்ந்துருச்சு. குழந்தைங்க நீங்க வீட்ல வச்சிருக்கீங்க, இட்லி மாவு வீட்ல இல்ல அப்படின்னா, அது எவ்ளோ ஒரு என்ன பண்றதுன்னே தெரியாது நமக்கு. சோ இன்னைக்கு அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் நானும் இருக்கேன். இன்னைக்கு வந்து ஸ்பெகடி பாஸ்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹோல் வீட் பாஸ்தா. மைதா வந்து அவ்வளவா யூஸ் பண்றது இல்ல வீட்ல. மேக்ஸிமம் மைதா யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஹோல் வீட் பாஸ்தா உங்களுக்கு நெறைய கிடைக்குது. சோ அது யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் ஸ்பெகடி பண்ண போறேன். சோ இது என்னோட ரெசிபி. பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெகட்டி வேணுமோ அதை அதுல போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 85% உங்களுக்கு குக் ஆனா போதும். ஃபுல்லா குக் ஆக வேணாம். அது ஃபில்டர் பண்ணி தனியா வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பேன்ல பட்டர் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் ஸ்பெஷலா உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கார்லிக் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கார்லிக்கும் ஆனியனும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறமா நான் என்னோட ஆப்ஷன் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடணுமோ, நீங்க என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். கேப்சிகம் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அப்புறம் இந்த வெஜிடபிள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ராவா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆனா ஜோஷ்வா சாப்பிடுறதால நான் நல்லாவே ஃபுல் குக்டா தான் எடுத்துக்க போறேன். இப்போ வந்து கொஞ்சமா சால்ட் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட என்னென்ன சாஸஸ் இருக்கோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து சோயா சாஸ் 1 ஸ்பூனும், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குக் பண்ணி கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி, இப்ப வந்து இத நான் மூடி வச்சு ஃபுல் குக்டா ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ண போறேன். நீங்க டயட்ல இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஸ்பெகட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு குட் ஆப்ஷன். நீங்க இது எடுத்துக்கலாம். ஸோ இது இப்ப வந்து குக் ஆயிடுச்சு. நீங்க நல்லா ஸ்பைசியா சாப்பிடுவீங்க அப்படின்னா, பெப்பர் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லாவே வெஜிடபிள் வந்து குக் ஆயிருச்சு. இப்ப வந்து நான் என்னோட இந்த செமி பாயில்டா இருக்கிற அந்த பாஸ்தா வந்து இதுல ஆட் பண்றேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸோட இந்த ஸ்பெகட்டிய வந்து நம்ம நல்லா கிண்டி எடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து இப்போ ரெடி ஆயிரும். உங்களுக்கு நல்லா ஸ்பைசியா வேணும்னா, நீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நவ் இட் இஸ் ரெடி டு சர்வ். சாப்பாடு எப்படி இருந்துச்சு செல்லம்? Tasty yummy. ஓகே கைஸ், டின்னர் ஓவர் இப்போ. எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ சக்சஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, see you next video. Bye bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.